ஃபஸ்ட்டு வந்து நம்ம லப்பா லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா 1 கப் சுகர் சேர்த்துக்கிறோம், 1 கப் ரவை, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் பால், பாதாம், கொஞ்சம் முந்திரி, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தேவையான அளவு கிஸ்மிஸ் பழம் எடுத்து இப்போ எப்படி செய்யலான்றதை நம்ம காமிப்போம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு முந்திரி, ஒரு 4 பாதாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் எடுத்து நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் செவந்தா போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் செவக்கிற அளவு வறுத்துக்கணும். இப்போ இதை வறுத்து இதை தனியாக அப்படி ஒரு ஓரமாக வச்சு இந்த 1 கப் ரவையை கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ரவையை வறுத்து ஒரு ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு வறுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெய்ப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் நம்ம இதில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சு வந்துருக்கோம். ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதோடு சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 1 கப் பாலை நல்லா சூடு பண்ணிக்கணும். கொஞ்சம் பால் காயட்டும். இது ஏலக்காவை நுணுக்கி போட்டுக்கணும். பால் காஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் நுணுக்கி போட்டோம். இதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. சர்க்கரை சேர்த்துட்டு இதை நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் அதையும் சேர்த்துக்கணும். இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சம் நிறையா போட்டு சேர்த்துக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இதை கலக்கணும். பால் சூடு ஆரணும். பால் சூடு கை தாங்காது. அதனால் ஸ்பூன் வச்சு கிண்டிக்கங்க. 2வது கையில் உருட்டிக்கணும். நம்ம பிடிக்கிற அளவுக்கு வந்தாலே கையில் உருட்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பால் வந்து சூடாக ஊற்றி உருட்டி வச்சுருக்கோம். நம்ம 1 கப் ரவைக்கு 7 உருண்டை வந்துருக்கு. சூடான சுவையாக சாப்பிட்லாம். இது ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா நல்லா ஊறி இருக்கும். சாப்பிட சுவையாகவும் இருக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம்.